வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான மாதம் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா, உங்களோட ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மாச தொடக்கத்தில் உச்சம் அடைஞ்சிருக்காரு. குருவோட பார்வை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் உழுவுது. அப்போ காசு பணத்துக்கு இந்த மாதத்தில் பஞ்சம் இல்லை. ஒரு 15 நாள் வரைக்கும் பெரிய அளவில் காசுக்கு அப்படின்னு உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வராது. அதேமாரி நமக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னா கூட யாரோ நண்பர்கள்கிட்ட, உறவுகள்கிட்ட, பழக்க வழக்கத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். அதேமாரி தொழில் ரீதியாக ஒரு தொழிலை விரிவாக்கம் செய்கிறேன், மேலே 10 ரூபா முதல் போடலான்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இப்போ போடலாம். 15 நாள் வரைக்கும் புது முயற்சிகள் என்ன வேணாலும் எடுக்கலாம். அர்த்தாஷ்டம சனியே இருந்தாலும் கூட உங்களுக்கு அது தெரியாத அளவுக்கு ராசி அதிபதி செவ்வாயோட உச்சம் அப்படிங்கிறது கை கொடுக்குது. தொழில் பார்த்திங்கன்னா நல்ல வெற்றி நடையில் இருக்கும். உத்தியோகத்திலையும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அதாவது மேல்மட்ட அதிகாரிகள் இதுவரைக்கும் நாம் சந்திச்சிராத அளவுக்கு நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க. என்னடா இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு தான் கிடப்பான், இப்போ என்னமோ தெரியலையே நம்மளை பாராட்டுறான், கூப்பிட்டு பேசுகிறான், எதாக இருந்தாலும் நம்மகிட்ட கலந்துக்கிறாங்க அப்படின்னு மேலதிகாரிகளோட நடவடிக்கை நம்மளையே ஆச்சரியத்தில் மாற்றும். என்னமோ நடக்குது, என்றைக்கோ பெருசாக ஆப்பு வைக்க போகிறான் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அவங்கள ஒரு சந்தேக பார்வையோடு பார்ப்போம். அதேமாரி பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்துருக்காரு. இது பகை கிரகங்களோட சேர்க்கை தான். ஆனால் உங்களுக்கு அது எந்த பாதிப்பையும் கொடுக்காது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியோட சூரியன் போய் இணைகிறாரு. சூரியன் உங்களோட ராசி அதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறப்ப இந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு தொழில் செய்கிறதுக்கு யாராவது பங்குதாரர்களை நாம் இன்னும் கொஞ்சம் கூட்டாக சேர்த்துக்குவோம், நம்மக்கிட்ட கொஞ்சம் முதலீடு இல்லை, சேர்த்துக்கிட்டா நண்பன் ஒருத்தர் இருக்கான், ஒரு 10 ரூபா கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபடுவீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடம் பூமி வாங்கக்கூடிய வேலையெல்லாம் ஈடுபடுவீங்க. ஒரு பிளாட் ஒன்று விலைக்கு வருது மச்சான், என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது, நீ ஒரு 2 லட்ச ரூபா ஓட்டினா 4 லட்ச ரூபாய் வாங்கிடலாம், திரும்ப யார்ட்டையாவது கை மாற்றி விட்டால் ஆளுக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியல் எஸ்டேட் வணிகம் சார்ந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதால் நற்பலன்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. சில பேர் வீடு கட்டுறது, கட்டின வீட்டை பழுது பார்க்குறது, விவசாய நிலம் வாங்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்வீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஒரு புது யுக்திகளை புகுத்தணும், விவசாயத்தை நவீனப்படுத்தணும் அப்படின்னு முயற்சியில் இறங்குவீங்க. இந்த 15 நாளைக்கு அதை செஞ்சிங்கன்னா திருப்தியாக இருக்கும். இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு போர்வெல் போடுவோம், இல்லைனா பெரிய மோட்டராக இறக்கி தண்ணி நிறையா பாய்ச்சணும், இல்லைன்னா சொட்டு நீர் பாசனம் செய்வோம், ஒரு டிராக்டர் வாங்கி விடுவோம். இந்த மாதிரி விவசாயம் சார்ந்து இயந்திரங்கள் வாங்குறதுல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துவீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கும்பராசியில் புதன் மாத தொடக்கத்தில் சூரியனோடு சேர்ந்துருக்காரு. புதாதித்ய யோகம் அப்படிங்கிறதும் கிடைக்குது. இதனால் பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும். நான் ஒரு கட்சியில் இருக்கேன், எந்த பொறுப்புலையும் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கூட இப்போ ஒரு நல்ல பொறுப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். அதேமாதிரி அரசியல் சார்ந்து இது நாள் வரைக்கும் செலவு மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இதுக்கு மேலே வருமானம் பார்க்க போட்டு நேரமாகவும் இருக்கும். ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு, ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு, ஒரு கான்ட்ராக்டு, கமிஷனு, ஒரு காம்பவுண்டு கட்டுறேன், ஒரு ட்ரைனேஜ் கட்டுறேன், இல்லை ஒரு ரோடு போடுற வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கட்சியை வச்சு காசு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் முதல் 15 தினங்களுக்கு இருக்குது. 7 நாளைக்கு புதன் அதை இன்னும் கூடுதலாகவே செஞ்சு தருவார் முதல் வாரத்தில். அதுமாதிரி சுக்கிரன் பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கார். ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் இருக்கிற இந்த நேரத்துலையும் பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதாவது தொழில் ரீதியாக அலுவலகத்தில் எங்கேயாவது வெளியூருக்கு ஒரு பயணத்துக்கு அனுப்புவாங்க, போய் வேலையை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வருவீங்க, சந்தோஷப்படுவான். இப்போ மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க, ஒரு 10,000 20,000 நமக்கு ஒரு நிதி சன்மானம் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லைன்னா போகிற இடத்துல நல்ல பெரிய மனிதர்களோட சந்திப்பு கிடைக்கும். அதை வச்சு பிற்காலத்தில் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கும், அதில் எந்த தடையும் இல்லை. அதோட மார்ச் 7ஆம் தேதி மீன ராசிக்கு புதன் போயிடுறாரு, அங்கே போய் நீசம் அடைஞ்சிடுறாரு. அஷ்டம லாபாதிபதி புதன் நீசம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் யோகம்தான். இழப்புகளை ஈடு செய்யலாம். கடந்த காலகட்டத்தில் ஏதாவது களவு போயிருந்தாலோ இல்லை ஏதாவது பொருள் காணா போயிருந்தாலோ அதை மீட்டெடுக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு வீடு மாற்றம், உத்தியோகம் மாற்றம், இது பற்றின சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதே மார்ச் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு சுக்கிரன் பெறாரு. ராசிக்கு சப்தம விரையாதிபதியாக இருக்கிற சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிற நேரத்தில் பயணங்கள் அதிகமாகும். நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப 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 வருது. பயணங்கள் அதிகமாகும். பயணங்களால் பலன் இருக்குது. செல்லும் இடத்துல நல்ல தங்குற வசதி கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும்,
பெரிய மனிதர்களோட சந்திப்பு கிடைக்கும். மகான்களோட ஜீவ சமாதிகளில் போய் வணங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாம் கூட கிடைக்கும். அப்போ பயணங்களால் பலன் இருக்குது. அதனால் இந்த மாதம் பயணங்களை மேற்கொள்ளுங்க. இல்லை எனக்கு தொழில் ரீதியாக எந்த பயணமும் இல்லை, நான் ஆஃபீஸில் எங்கேயும் வெளியில் பயணம் போகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க குடும்பத்தோட ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா போங்க. ஒரு திருப்பதிக்கு போகிறேன், ஒரு அயோத்திக்கு போகிறேன், இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு சுற்றுலா போங்க. வசதி இல்லாதவர்கள் நான் அவ்வளோ தூரம்லாம் பயணம் செய்ய முடியல அப்படின்னா குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. அது உள்ளூரில் இருந்தாலும் சரி. ஒரு பயணம் அப்படிங்கிறத நீங்கள் குடும்பத்தோடு இந்த மாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் 15ஆம் தேதி மகர ராசியில் இருக்கிற செவ்வாய் உங்களோட ராசிக்கு அதிபதி கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கே போய் சனி கூட சேர்றார். இது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தான். ஏன்னா அத்தாசம சனி அங்கே இருக்கு. அவரோட ராசி அதிபதி செவ்வாயும் போய் பகை வீட்டில் உட்காடுறாங்க. அப்படிங்கிறப்ப தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். தாயாருக்கு சின்ன நோய் நொடி அப்படின்னா கூட உடனே கூட்டு போய் நம்ம வைத்தியம் பார்க்கணும். அதுமாரி தாயாருக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே நல்லபடியாக செய்யணும். அவங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். சில பேருக்கு தாய்மாமன் வகையில் பகை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். தாய் வழி உறவுகள் வகையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். ஒரு பத்திரிக்கையில் பேர் போடல, நல்லது கெட்டதுக்கு வரல, இல்லை நேற்றே வரல, முந்தானத்தே வரல, ஒரு கடமைக்கு அன்றைக்கி வந்துட்டு போனேன், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் தாய் வழி உறவுகளில் ஏதாவது விருந்து விசேஷங்கள் நல்லது கெட்டது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா போனோமா, போன வேலையை பார்த்தோமா, சந்தோஷமாக பேசணுமா, திரும்பி வந்தோமான்னு இருக்கணும். பழைய கசப்புகளை எதையும் பேசிக்கிட்டு இருந்தால் பிரச்சனை பெரிதாகும். அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதேமாரி 15ஆம் தேதிக்கு மேலே நில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, மண் வாங்குறது, மனம் வாங்குறது, இது எதையுமே வச்சுக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 15ஆம் தேதிக்கு முன்னாடி போர் போடலாம், தண்ணி எடுக்கலாம், விவசாயம் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலான்னு. 15ஆம் தேதிக்கு மேலே அதை செய்யவே கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருந்துங்க. தினமும் குளித்து முழிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னமிட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த மார்ச் மாதம் முற்பகுதி அப்படிங்கிறது அற்புதமான யோக வளர்ச்சியை கொடுக்கும். பிற்பகுதி இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதால கொஞ்சம்